சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் புராதன நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு மற்றும் புனரமைப்பு சான்றிதழ் பயிற்சியின் நிறைவு விழா செவ்வாயன்று நடந்தது. தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் அரிய ஓலைச்சுவடிகள் மற்றும் தாட்சுவடிகளை கணினி மயப்படுத்தி அவற்றை வலைதளத்தில் வெளியிடும் விழா நடந்தது. தொல்லியல் துறையின் கைவசம் உள்ள 72,748 ஓலைச்சுவடி கட்டுகளில் 2,400 சுவடி கட்டுகள் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ளவை வேதியியல் முறைப்படி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஓலைச்சுவடிகள் தொடர்பான கண்காட்சியை கல்லூரி மாணவிகள் பார்த்துச் சென்றனர். சென்னை அண்ணா சாலை மேம்பாலம் அருகே கடந்த 88 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் லிட்டில் பிளவர் செவித்திறன் குறைபாடுடையோர் மேல்நிலைப் பள்ளியில் கலாச்சார நிகழ்வு நடந்தது. அறிவுசார் சொத்துரிமை வக்கீல்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா மற்றும் அது சார்ந்த வீர விளையாட்டுகள் இக்கலாச்சார நிகழ்வில் இடம்பெற்றன. இந்த ஆண்டு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வக்கீல்கள் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா அனுசரிக்கப்பட்டது. சங்கத் தலைவர் பிரபாகரன் சாலை பாதுகாப்பு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார். சாலை விதிமுறைகளை பின்பற்றுவதாக கூறி நீண்ட பதாகையில் வக்கீல்கள், உயர்நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கையொப்பமிட்டனர். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர பேரணி நடந்தது. திரளான வக்கீல்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். நமது நாட்டின் சாலைகளில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் தங்கள் உயிரை இழக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். பகவான் கிருஷ்ணரை குருஷேத்திரத்திலிருந்து பிருந்தாவனத்திற்கு கோபியர்கள் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சியாக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கான் சார்பில் ஜெகநாதர் ரத யாத்திரை நடத்தப்பட்டது. பூரி ஜெகநாதரை அங்கு சென்று தரிசிக்க முடியாதவர்கள் சென்னையில் வலம் வரும் ரதத்தை தரிசித்தால் முழு பலனை அடையலாம் என்று கிருஷ்ண பக்தர்கள் நம்புகின்றனர். வடம் பிடித்து ரதத்தை இழுப்பவர்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது என்று பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்த ரதமானது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலிருந்து புறப்பட்டு சென்னையின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து சேத்துப்பட்டு அருகே உள்ள திருமண மண்டபத்தில் நிறைவடைந்தது. ரத யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். विश्वेश्वराय विश्वाय गोविन्दाय नमो नमः। नमो पावप्राणस्य गोवर्धनधराय च भूतनादिगन्धाय नमः। नित्यनीकान्त भूतेजलमनोहराः संसारसागरे जगतो जगन्नाथ को शोभन नहीं है केशवदेश हरण नारायण जगद्धराः गोविन्दा ओम हेमाय सुक्षते ओम शांति ओम रक्षांगराय